7 வாரத்துக்கு 7 புரோஸ்டர் கடை உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணி சொல்ல போறேன். 7 வாரத்துக்கு 7 கடை. ஃபர்ஸ்ட் கடையை பார்ப்போமா? ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்க இடம் கோபாலில் இருக்கிற அல்ருக்குன் அல்தாஜிங்கிற புரோஸ்டர் கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாங்க போமா. நம்மளுடைய வீடியோ பார்க்குற நீங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம ஃபாலோ பட்டனை அழுத்திக்கங்க. ஒரு நல்ல புரோஸ்டர் கடையை தேடி நம்ம பயணம் இன்னைக்கு இங்க ஆரம்பிச்சிருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கடவுள நுழைஞ்சதோடுமே கண்ணுல படுறது இந்த டைனிங் ஏரியா தான். சுத்தமாகவும் குடும்பத்தோட வந்து அமைதியா உட்காந்து சாப்பிடுற மாதிரியும் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சாப்பாடு நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, உட்காந்து சாப்பிடுற இடமும் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கணும். அதுக்கு இந்த கடை நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. எல்லாம் சரி, புரோஸ்டட் ஆர்டர் பண்ணியாச்சு, டேஸ்ட் பார்த்துடலாம். இதோ நம்ம ஆர்டர் பண்ண புரோஸ்டட் வந்துருச்சு. நம்ம மட்டும் தனியா சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதனால என் நண்பரையும் கூட கூட்டிட்டு போயிருந்தேன். மனுஷனுக்கு அதை பார்க்கவே அப்படியே ஒரு மகிழ்ச்சி. கேமரா புரோஸ்டட சுத்தி சுத்தி எடுக்குது, ஆனா நமக்கு பார்வையிலேயே பசி அதிகமாகுது. டைம் வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பார்த்துடலாம். பீஸா அலேக்கா தூக்கி அப்படியே ஒரு பைட் அடிச்சா வெளியே செம்ம கிறிஸ்பியா, உள்ள நல்ல ஜூசியா, மசாலா எல்லாம் செம்மையா செட் ஆகி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சிக்கனுமே நல்லாவே ரொம்ப சாஃப்டா குக் ஆயிருந்துச்சு. இந்த சிக்கனை பார்த்தாலே தெரியும் அது எந்த அளவுக்கு குக் ஆயிருக்குன்னு. இங்கேயே பிரத்யேகமா தயாரிக்கிற கார்லிக் சாஸ், மயோனஸ் இதெல்லாம் ஒரு தனி டேஸ்ட் தாங்க. கார்லிக் சாஸ தொட்டதுக்கு அப்புறம் அந்த லெக் பீஸ் பேசுறது ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னொரு பைட் அடிடா பாஸ். ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. இந்த இடத்தோட டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்த வீடியோ இன்னொரு புரோஸ்டட் ஸ்பாட்டோட சந்திக்கலாம். நீங்க ஏற்கனவே இங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.